Sir is our DIG, NDRF sir, say Dr. ஹரிஓம் காந்தி சார். ஸோ சார் வந்து முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்திருக்கிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் மொத்தமாக இப்போ 25 டீம்ஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கோம் ஒன்லி ஃபார் இந்த சைக்ளோன் பர்பஸ்க்காக. ஸோ இந்த பர்பஸை ஒன்லி ஸ்பெஷலாக மானிட்டர் பண்ணுறதுக்காகவே சார் வந்திருக்காரு. ஸோ இங்கே நம்ம டீம் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் 22 டீமும் புதுச்சேரியில் 3 டீமும் டிப்ளாய் ஆகியிருக்காங்க. சென்னையில் மட்டும் இப்போ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மலைகள் கொஞ்சம் குறைஞ்சி வந்துருக்காங்க. சென்னையில் மட்டும் இன்றைக்கி இப்போ வந்து 6 டீம் வந்து டிப்ளாய்டாக ரெடி பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த சைக்ளோன் வந்து இப்போ கன்வெர்ட் ஆகி டீப் டிப்ரெஷனில் இப்போ இருக்குது. ஸோ இன்னும் இனிமேல் நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக ஐவண்டி சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி காரைக்கால் அந்த சைடில் பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இப்போ மழைனாலையும் சரி, நிறைய இடத்துல மழைநீர் தேக்கம் அதிகமாக இருக்குது. நிறைய வீடுகளும் அந்த கடலோர பகுதியில் இருக்குது. அங்கே ரெஸ்கியூஸ்லாம் எந்த மாதிரி நடந்திருக்கு, எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க? ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் கண்டிஷனில் அந்த பிளேஸில் ரெக்குவயர்மெண்ட் நடக்கலை. ஸோ அதனால் என்டிஆர்எஃப் டீம் அங்கே வந்துட்டு நம்ம இது வரைக்கும் எவாக்குவேஷனாக ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான கண்டிஷன் வரல. பட் வாட்டர் லாகிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்டிஆர்எஃப் டீம் இன்வால்வ் ஆகி பண்ணுற அளவுக்கு அங்கே கண்டிஷன்ஸ் ஆகலை. இப்போ கடலோரம் தான் அதிகமான ஹெவி ரெயின்றப்போ கடலோர காவல்படையுடைய சப்போர்ட் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸுமே என்டிஆர்எஃபோட நல்ல ஒரு கார்டியல் ரிலேஷனாக இருக்காங்க. அவங்களோட கெப்பாசிட்டி மீறப்போ தான் நம்ம என்டிஆர்எஃபோட ரெக்வஸ்ட் வந்து தேவைப்படுது. இது வரைக்கும் அவங்களுக்கு நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படலை. எல்லா எங்கெங்கெல்லாம் வல்னரபிள் நம்ம லோ லைங் ஏரியாஸ் இருக்கோ எல்லா இடத்துலையுமே நம்மளை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைங்கிறதோ அவங்களோட கெப்பாசிட்டி மீறப்போ என்டிஆர்எஃப் டீமோட ரெக்குவயர்மெண்ட் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம போய் டிப்ளாய் பண்ணி அவங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு தயார் நிலையில் சென்னை மற்றும் இப்போ வரைக்கும் 6 டீமோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு இருக்குது. இன் ஃபர்தர் தேவைப்பட்டாலும் நம்ம கீழே இருக்கிற டீம்ஸையும் நம்ம மேலே மூவ் பண்ணிக்கிட்டு அவங்கள டிப்ளாய் பண்ணி நம்ம ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ரெக்குவயர்மெண்ட் தான் நம்ம பண்ண முடியும். ஒவ்வொரு டைமே நீங்கள் வந்து அவங்க ஐடியா கொடுத்துருப்பீங்க, நீங்கள் சப்போஸ் தேவையானது நீங்கள் உள்ள வருவீங்க. மற்ற டைமில் அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்கீங்க? வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம இது வந்து ட்ரைனிங் பீரியட் கிடையாது, இது வந்து ஆப்ரேஷனல் பீரியடு. இது இல்லாமல் மற்ற இப்போ நம்ம பட்டாலியன்லேயுமே பார்த்தீங்கன்னா டிஎன்டிஆர்எஃப்னு சொல்லுவாங்க, நம்ம ஸ்டேட் என்டிஆர்எஃப். அவங்க இப்போ ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க. ஒரு 40 பேருக்கான ட்ரைனிங் அண்டர்கோயிங் பண்ணி நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா எஸ்டிஆர்எஃப்ஸும் வந்துட்டு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். என்டிஆர்எஃப் சார் எங்கே போக போகிறாங்க? இப்போ நம்ம டீம்ஸ் சென்னையில் டிப்ளாய் இருக்கிற எல்லா டீம் லொக்கேஷன்லையும் சார் போய் விசிட் பண்ணி அங்கே எப்படி இருக்குன்ட்டு சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணுவாங்க. முன்கூட்டியே நம்ம எதனா இடங்களை தேர்வு பண்ணியிருக்கோமா? ஏற்கனவே பார்த்து அதான் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட இடங்கள் சொல்லி நம்ம நோட் அவுட் பண்ணி அதெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோமா? ஆல்ரெடி அந்த மாதிரி இடத்துல தான் வந்து டீம்ஸ் டிப்ளாய் பண்ணி இருக்காங்க. அந்த லோ லைங் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்துட்டு இப்போ இது வரைக்கும் என்டிஆர்எஃப் டீம் டிப்ளாய் பண்ணுறதுக்கான ரெக்குவயர்மெண்ட் வரல. சரி, இங்கே நம்ம சென்னையில் பொறுத்த வரைக்கும் மணலியில் 2 டீம், கிண்டியில் ஒரு டீம், பழனிக்கு ஒரு டீம் இருக்குது, நம்ம எக்மோரில் ஒரு டீம் ரெடியாக இருக்குது.